இவ்வளோ மசாலா போட்டு என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியணுமா? எங்களுக்கு சேலத்து கல்மீன் சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசை. அதனால வேற வழி இல்லாமல் சேலத்துக்கே வந்துட்டோம். சேலத்துக்கு வந்து விசிறி வலையை வீசி எக்கச்சக்கமாக ஜிலேபி மீனையும் பிடிச்சாச்சு. பிடிச்ச எல்லா மீனையும் சிறப்பான முறையில் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. சுத்தம் பண்ண எல்லா மீனையும் மசாலா தடவுறதுக்காக வந்தாச்சு. மசாலா பார்த்தீங்கன்னா அருமையாக போடணும். அப்போ தான் கல் மீன் பார்க்கவும் ருசிக்கவும் அருமையாக இருக்கும். நமக்கு தேவையான எல்லா மீன்லையும் நல்லா மசாலா போட்டாச்சு. மசாலா பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கல் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே உங்களால் முடிஞ்சால் கொஞ்சமாக வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிருச்சு. எல்லோரும் எடுத்து மீனை டேஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. சூப்பராக தலைவரா. இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நானுமே களத்தில் இறங்கிட்டேன். மீன் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்குது வெளியே, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது. சேலத்துக்கு வந்தோம் மீன் சாப்பிட்லான்ட்டு நானும் அக்குவாங்களரும். அண்ணன் தான் எங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுத்தாரு. அண்ணா எப்படின்னா மீன் செம்மையாக இருந்துச்சுப்பா.